நம் வார்த்தையால் செய்யும் ஸ்தோத்திரங்கள் தேவனை மகிமைப்படுத்துவது இல்லை. இதனால் இயேசு நாமம் பரிசுத்தப்படுவதாக என ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:9. எப்படி அவர் நாமம் நம்மில் பரிசுத்தப்படும்? அவருக்கு பிரியமுண்டாகும் பாத்திரமாக நடப்பதினால்தான். கொலோசியர் 1:10. ஆபிரகாம் போன்ற மனுஷனில் தேவன் பிரியப்பட்டு நற்சாட்சி கொடுத்தாரே, அதனால்தான் அவர் நாமம் பரிசுத்தப்பட்டது. தேவனிடமிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள் மிகச் சிலரே. இப்படி கேட்பது நமக்கு மிக அதிகமாக தோன்றலாம். ஆனால் இயேசு இதைத்தான் கேட்கச் சொன்னார். ஒரே முறை வாழ்கிற நாம் வாழ்ந்தால் ஆபிரகாமை போல தேவனிடம் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்க்கையில் பல காரியங்களை அடையும்படி நாம் அர்த்தமில்லாமல் ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்தவித நோக்கம் மிக நல்ல விதமாக நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். அவர் நாமம் என்னில் மகிமைப்படட்டும், மற்றதெல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். கூட்டத்தோடே ஓடாதீர்கள். பெரும்பான்மை எப்போதும் தவறாகவே இருக்கும். தேவனை தேடுங்கள். தேவனை பிரியப்படுத்தும் வழியை அவரால் நடத்தப்பட்டு கண்டுபிடியுங்கள். ஊழியம் செய்யவும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் ஓடாதீர்கள். அதற்கு நம்மால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய ஞானம் தேவைப்படுகிறது. நாம் அவரை பிரியப்படுத்தும் வழியை கண்டுபிடித்து அதில் தேர்ச்சி பெறாதவரை மௌனமாக இருப்பதே நல்லது. உண்மையை சொல்லப்போனால் இன்று வரை நான் இயேசுவை போல தேவனை பிரியப்படுத்தும் வழியை கண்டுபிடித்த ஒரு மனுஷனையும் பார்க்கவில்லை. வெறுமனே பேசுகிற மனுஷனை நான் நம்புவதில்லை. கிறிஸ்தவம் வியாபாரமாக மாறிவிட்டது. நம் நோக்கம் சரியாக இருந்தால் நம் சரீரம் முழுக்க வெளிச்சமாக இருக்கும். நம் கண்கள் இருளாக இருந்தால் நம் சரீரம் எவ்வளவு பெரிய இருளாக இருக்கும். வெளிச்சம் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதே வெளிச்சம். அங்கு எவ்வித குழப்பமும் இருக்காது. அந்த சத்தியம் நம்மை எப்போதும் விடுதலையாக்கும். அசையாத நிலையான வெற்றி எப்போதும் அது தரும். நாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். 1 யோவான் 1:7. மாறாக குழப்பமும் சந்தேகமும் இருளாகும். அங்கே தொடர் தோல்வி இருக்கும். நாம் அனாதைகள் போல பாதுகாப்பற்றவர்களாக இருப்போம். எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் பயந்து சங்கடப்பட்டவர்களாக இருப்போம். எவ்வளவு கொடிய சூழ்நிலையையும் கையாளக்கூடிய வெளிச்சம் உடன்படிக்கையை காப்பதால் நமக்கு கிடைக்கும். நம்மோடு இருக்கிற உடன்படிக்கை தான் வெளிச்சத்தின் ஊற்று. நாம் சந்திக்கிற பாவத்தையும் கஷ்டங்களையும் அது வித்தியாசமாக விளக்கும். நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அது தரும். அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது. சொல்ல முடியாத ஞானத்தினால் நம் மனதை மறுரூபப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். நம்முடைய மனது எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நாம் பிறருக்கும் இந்த உலகத்துக்கும் வெளிச்சமாக இருப்போம்.